இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, நம்ம ருத்ராஜ் வந்து சிஎஸ்கே கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் வந்து சிஎஸ்கே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிளேயர் இந்த வாரம் வர இருக்கிறாங்க. பத்திரனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, முகேஷ் சௌத்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ யங்ஸ்டருங்களாம் இப்போ சீக்கிரமாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு சரியான ஒரு சம்பவம் நடக்கிற வருஷமாக இருக்கும் சிஎஸ்கேக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா டக்குன்னு இந்த வாட்டி எப்பவுமே கேம்ப் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்ச் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வாட்டி நம்ம ருத்ராஜ் வந்து எந்த மேட்ச் இல்லீகல் எதுவும் ஆடாதனால மற்ற பிளேயரும் பத்திரனா கூட திரும்பி ஆடல. அதனால என்ன பண்ணிட்டார் பத்திரனா, அவரும் கிளம்ப போகிறாருன்னு ஒரு சோர்ஸில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ருத்ராஜ் ஸ்டார்ட்டே பண்ணிட்டார் ப்ராக்டிக்ஸில். அந்த வீடியோக்கு அப்புறம் போக போக அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் இல்லை, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் அது இன்னும் அஃபிஷியலாக நம்ம சிஎஸ்கே வந்து வெளியே உள்ள இதுக்கப்புறம் தான் போக போக வெளியிடுவோம் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தலதோனி வந்து அடுத்த வாரத்துலேருந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தலதோனி வந்து அதுக்கப்புறம் சில பேர் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் விளாண்டுறாங்க. மேட்ச்சை முடிச்சா சரி கான்வேல மேட்ச் விளாண்டுறாரு. அவரெல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு ஒரு ரச்சின் கூட சரியாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபோட்டோ ஷூட்லேருந்து ரச்சினோட ஃபோட்டோ இருந்துச்சு. ஏன்னா இப்போ நியூசிலாந்து